வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது மேக்ஸ் வீடியோ. ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வந்து மேக்ஸ்ல நம்மளுக்கு நியூ சிலபஸ்ல ஆப்டிடியூட் தனியா, ரீசனிங் தனியா அப்படின்னு சொல்லி பிரிச்சு குடுத்துருக்காங்க. அந்த ஆப்டிடியூடுக்கு தேவையான எல்லா தலைப்பும் வரிசையா நாங்க ஆல்ரெடி முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு டாபிக் அளவைகள் டாபிக் மட்டும் தான் இருக்கு. மத்த எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல போயி ஒவ்வொரு தலைப்பையும் ஒவ்வொரு தலைப்புக்குமே பேசிக் மாடல்லேருந்து டஃப் மாடல் வரைக்கும் ஒரு 10, 20 மாடல் வரைக்கும் கூட கவர் பண்ணியிருப்போம். அந்த தலைப்புல எவ்வளோ கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கோ, என்னென்ன டைப்ல எல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கோ, அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒன்ஸ் நீங்க அத பார்த்துட்டு, ஜஸ்ட் கண்ல மட்டும் பார்த்துட்டு பார்த்துட்டு போறதுனால எந்த யூஸும் இல்ல மேக்ஸு. நீங்க பார்க்கும்போதே எல்லாம் சின்ன சின்ன சம் தான். கொஸ்டின எழுதி ஆன்சர். இப்ப சிம்ப்ளிஃபிகேஷன் அப்டின்னா, சிம்ப்ளிஃபிகேஷன போட்டுட்டு டைப் 1, டைப் 2ன்னு போட்டு கொஸ்டின் ஆன்சர்ன்னு எழுதிக்கிட்டே சால்வ் பண்ணுங்க. நீங்க அந்த வீடியோவ பார்த்துக்கிட்டே நீங்க நோட்ல எழுதிட்டே வாங்க. திரும்ப எப்பயெல்லாம் ரிவிஷன் பண்றீங்களோ, இப்போ ஒரு டாபிக் டெஸ்ட் எழுத போறீங்க. ஒரு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டெஸ்ட் எழுத போறீங்கன்னா, அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல நீங்க எழுதி வச்சிருக்க நோட்ஸ், அந்த எல்லா மாடல் சம்மையும் ஒரு தடவ நீங்க பார்த்துட்டு, திரும்ப அது சம்மந்தமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின வந்து ஒரு தடவ பிராக்டிஸ் பண்ணிட்டு போய் போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டாபிக்லேருந்து எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி ரெகுலரா உங்ககிட்ட வந்து மேக்ஸுக்கு நோட்ஸ் இருக்கணும். நாங்க நடத்துறது அப்படியே உங்க நோட்ல இருக்கணும். அந்த மாரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரெகுலரா டெய்லி டைம வந்து மேக்ஸுக்கு ஒரு டைம ஒதுக்கிருங்க. நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு, ஜாப் கோயிங் இவங்களுக்கு, காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி பார்ட் டைம்ல படிக்கிற எல்லாருக்கும் தனித்தனியா ஷெட்யூல் கேட்டீங்க. நான் எல்லாருக்கும் ஒரே வீடியோல ஆனா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஷெட்யூல் குடுத்துறேன் நானு. நான் நாளைக்கு வீடியோ அட்லீஸ்ட் 1 ஆர் 2 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ஷெட்யூல் வீடியோ வந்துரும். எப்படி படிக்கணும்? ஒரு நாள எந்தெந்த இதுக்கு எவ்வளவு டிவைட் பண்ணலாம்? எந்தெந்த டைம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. ஓகே. இப்ப இந்த இதுக்குள்ள போலாம். இது வந்து நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். இதுல ஆல்ரெடி 2 பார்ட் நான் போட்டிருக்கேன். இது வந்து 3 பார்ட். 2 பார்ட்லயுமே ஒரு 6 டைப் வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுல நம்ம பார்க்க போறது வந்து 7வது மாடல்ல இருந்து இதுலயும் ஒரு சில மாடல்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் பாருங்க. டைப் 7. 7ல இருந்து நம்ம இதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நெறைய தடவ இந்த மாரி சம் வந்து கொஸ்டின் பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. A:B is equal to 2:3. B:C is equal to 3:4 எனில் A:B:C equal to என்ன? இதுதான் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நெறைய வாட்டி நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல ஆக்சுவலா 2 டைப் இருக்கு. அதுல ஒரு டைப் தான் உங்களுக்கு கன்டினியூஸா நான் சொல்லி தர போறேன். ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸி. எல்லாரும் ஃபாலோ பண்றது. ஆனா 2 டைப்பும் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல இப்ப நான் செய்றேன். இப்போ A:B எவ்வளவு? 2:3. அதே இது B:C என்ன குடுத்துருக்காங்க? 3:4. இப்ப எனக்கு கேட்டிருக்குது ABC. இப்ப நீங்க பாருங்க. இங்க Bயும் இருக்கா? அப்ப அதே மாதிரி இங்க வேல்யூலயும் பாருங்க. Bயும் சேம் வேல்யூ தான் குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி Bயும் Cயும் சேமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்ல. A:B:C அப்படியே குடுத்துருக்க வேல்யூவே எடுத்துக்கலாம். A என்ன? 2 இது. B ரெண்டுமே 3 தான். அப்ப B தான். B யோட வேல்யூ 3 தான். C யோட வேல்யூ இது 4. இவ்வளோதான் ஆன்சர். டைரக்ட்டா நம்ம அதுல குடுத்துருக்கதே ஆன்சரா எடுத்துக்கலாம். Bயும் வேல்யூ ஒரே மாதிரி இருந்தால். ஓகேவா? இப்போ இதே சமயம் இன்னொரு மெத்தட் எப்படி செய்யலாம் அப்படின்னா, செகண்ட் மெத்தட் பாருங்க. செகண்ட் மெத்தட்ல குடுத்துருக்கதை இந்த ஃபார்மேட்ல எழுதணும். ABCன்னு. இப்போ இத என்ன பண்ணலாம்? A:B என்ன குடுத்துருந்தாங்க? 2, 3ன்னு குடுத்துருந்தாங்க. B:C என்ன குடுத்துருந்தாங்க? 3, 4ன்னு குடுத்துருக்காங்க. அதுக்கு நேரா நீங்க எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த இடம் காலியா இருக்கு. இந்த இடம் காலியா இருக்கு. இந்த காலியா இருக்க இடத்து பக்கத்துல எந்த நம்பர் இருக்கோ சைடுல, அந்த நம்பர் தான் இங்கேயும் வரணும். இப்ப இந்த இடம் காலியா இருக்கு. இப்ப இது பக்கத்துல எந்த நம்பர் இருக்கு? இந்த நம்பர் இருக்கு. அப்ப இதுதான் வரும். அதவே எழுதிக்கிறணும். எழுதிட்டு இப்ப மல்டிப்ளை பண்ணி போடணும். இப்ப 4 இப்படி மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது 4 3 12 இஸ்டு
A is to B is to C தானே கண்டுபிடிக்கிறோம். இப்போ 3 9 இஸ்டு 6. இப்போ எனக்கு A is to B is to C கிடைச்சிருச்சு. இதை இதுக்கு மேலேயும் சுருக்க முடியும்னா சுருக்கி போடணும், அதுதான் ஆன்சர். முடியாது அப்படின்னா அப்படியே டைரக்டா ஆன்சரை போட்டுறணும். ஆனா இதை வந்து என்னால சுருக்க முடியும் பாருங்க, 3ஆல அடிக்க முடியும் இல்லையா? அப்ப 3ஆல நான் டிவைட் பண்ணேன்னா என்ன வரும்? 2 3 6, 3 9, 4 12, 2:3:4ன்னு கிடைச்சிருச்சா? ஃபர்ஸ்ட் மெத்தட்ல இதே ஆன்சர் தானே கிடைச்சது. நீங்க நினைக்கலாம் இந்த மெத்தடை விட ஃபர்ஸ்ட் மெத்தட் ஈஸியா இருந்துச்சே, டைரக்டா அப்படியே கம்பேர் பண்ணிட்டு இருக்க வேல்யூ எடுத்து போட்டுடலாமேன்னு. அது வேல்யூ சேமா இருந்தா அந்த மெத்தட் ஈஸி. ஆனா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா அது பேசிக் மாடல். வேல்யூ ஒவ்வொன்றுமே வேற வேற மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு இந்த செகண்ட் மெத்தட்ல போடுறது தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த டைப் 7க்கு மட்டும் நான் 2 மெத்தடும் சொல்லி தரேன். ஆனா அடுத்ததுல இருந்து இந்த செகண்ட் மெத்தடை தான் நம்ம எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணி போட போறோம். அதனால இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஈஸியும் கூட. கன்ஃபியூஸ் ஆகாம மிஸ்டேக் பண்ணாம போட முடியும். ஓகே, இப்போ இந்த டைப் 7க்கே இன்னொரு சம் பார்க்கலாமா? செகண்ட் சம் பாருங்க. A is to B 2:3, B is to C 4:5 எனில் A is to B is to C என்னன்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, A is to B வேல்யூ என்ன? 2:3 கொடுத்துருக்காங்க. B is to C வேல்யூ என்ன? 4:5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, B ஓட வேல்யூ இங்கேயும் சேமா இருக்கா? கிடையாது. அப்ப நான் வந்து A வேல்யூ 2, B வேல்யூ வந்து B வேல்யூன்னு வரும்போது இந்த ரெண்டுல எதை எடுக்க முடியும்? முடியாது இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் சம்ல ரெண்டும் ஈக்குவலா கொடுத்திருந்ததுனால எனக்கு ஈஸியா இருந்துச்சு. ஆனா இங்க வந்து கொடுக்கல. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டையும் ஈக்குவல் ஆக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ ஈக்குவல் ஆக்கணும் அப்படின்னா ரெண்டையும் ஏதாவது ஒரு நம்பர்ல நான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த நம்பரை நான் 4ஆலையும் இந்த நம்பரை நான் 3ஆலையும் மல்டிப்ளை பண்றேன். அப்படியே மாத்தி மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ரெண்டுமே 12ன்னு கிடைச்சிருமா? இப்போ இதுல என்ன வேலைன்னா, இதை நீங்க 4ஆல மல்டிப்ளை பண்றேன்னா இதையும் 4ஆல பண்ணணும். இங்க 3ஆல பண்றீங்கன்னா இதையும் 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இப்போ நான் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 4 2 8 இஸ்டு 4 3 12. இங்க எப்படி கிடைக்கும்? 4 3 12 இஸ்டு I 3 15ன்னு கிடைக்கும். இப்போ எனக்கு B வேல்யூ 12 12ன்னு சேமா கிடைச்சிருச்சு. அப்ப நான் A இஸ்டு B இஸ்டு C இப்போ ஈஸியா எடுத்துக்கலாம். 8 தான் A, 12 B, C வந்து 15. புரிஞ்சதா? இப்ப 8 12 15 அடிக்க முடியாது. நான் இது ரெண்டையும் 3ஆல டிவைட் பண்ணலாம். 4:5. ஆனா 8 பண்ண முடியாது இல்லையா? அப்ப 3யுமே காமனா டிவைட் பண்ற மாதிரி இருந்தா மட்டும் தான் நம்ம எடுக்கணும். அப்ப இதுதான் ஆன்சர். இவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா? ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே காமனா எடுத்துக்கலாம். இல்லையா நம்ம வந்து காமனா கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கிறலாம். அப்ப வந்து ஈஸியா வந்து ABCன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதுல இன்னொரு மெத்தடும் நம்ம பார்த்துடலாம். செகண்ட் மெத்தட். ஏன் 2 மெத்தடுமே நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒருவேளை எக்ஸாம்ல ஏதோ ஒரு மெத்தட்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. அதுல ஆன்சரே வரமாட்டுதுன்னா, இன்னொரு மெத்தட்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா, நீங்க எப்பயுமே ரெகுலரா பண்றதுக்கு ஒரு மெத்தட வச்சுக்கோங்க. 2லயுமே மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும். ஒரு மெத்தட்ல தான் நல்லா பிராக்டிஸ் ஆயிட்டு போங்க. இன்னொரு மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? செகண்ட் மெத்தட். இந்த 2வது மெத்தட் தான் பெஸ்ட் நான் சொல்றது படி. பாருங்க, ABCன்னு எழுதிக்கிற போறோம். A is to B என்ன கொடுத்தாங்க நம்மளுக்கு? 2 3ன்னு கொடுத்தாங்க. 2 is to 3ன்னு கொடுத்தாங்களா? நெக்ஸ்ட் B is to C என்ன கொடுத்தாங்க? 4 5ன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணணும். அப்ப இதே 3 இங்கேயும் வந்துரும். இங்க இருக்கிற 4ம் திரும்ப இங்க வந்துரும். இப்ப அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. I 3 15, 4 3 12, 4 2 8. பாருங்க அப்படியே வந்துருச்சு இல்லையா? 8 12 15. இதுக்கு மேல சுருக்க முடியாது. அப்ப இதுதான் ஆன்சர். புரியுதா? இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. ஓகே, இது 7th டைப். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ABC மொத்தமா எல்லாமே கேட்டுட்டா நம்ம இப்படி பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் டைப் என்ன பார்க்க போறோம்னா, இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி டைப்
8. பாருங்க ஃபர்ஸ்ட் சம் A is to B is equal to 3 is to 4. B is to C is equal to 8 is to 9. எனில் A is to C எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. அதுல எல்லாம் ஏபிசி ஏபிசின்னு கேட்டாங்க இல்லையா? இங்க A is to C எவ்வளவு அப்படின்னு தான் கேக்குறாங்க. இப்போ பாருங்க A is to B எவ்வளவு 3 is to 4. B is to C எவ்வளவு 8 is to 9. இப்ப B வேல்யூ வந்து எனக்கு ரெண்டையும் நான் சேம் எனக்கு ஏயும் சி மட்டும் தானே கேட்குறாங்க. அப்ப B வேல்யூ என்ன இருந்தா என்ன நான் ஏவும் சியும் எடுத்து 3:9 போட்டுறேன் அப்படின்னா அப்படி போடக்கூடாது. ஏன்னா நான் B வேல்யூவை மேட்ச் பண்ணா மட்டும்தான் A வேல்யூவும் சி வேல்யூவும் கரெக்ட் ஆகும். இப்போ B வேல்யூவை மேட்ச் பண்ணும்போது நான் இதை மல்டிப்ளை பண்ணுவேனா இதெல்லாம் அப்போ மாறும்ல வேல்யூ. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சாரி சம் திரும்ப பண்றேன் நான். B வேல்யூவை மேட்ச் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து திரும்ப சேமா கொண்டு வரணும். B is to C 8 is to 9 கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் B ரெண்டையும் சேம் ஆக்கணும். இப்போ ரெண்டையுமே ஏதாவது ஒரு நம்பர்ல கண்டிப்பா மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு தான் நான் மல்டிப்ளை பண்றேன் அப்ப இன்னொன்னு கிடைச்சிருதுன்னா நம்ம ஒன்னு மட்டும் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நான் 4 மட்டும் 2ஆல பெருக்குனா போதும் எனக்கு 8 கிடைச்சிரும். இப்ப ரெண்டும் சேம் ஆயிரும். அப்புறம் எதுக்கு நான் திரும்ப திரும்ப எல்லாத்தையும் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இதையும் ஒரு 2ஆல பெருக்கிறேன். அப்ப என்ன வரும் 2 6 4 2 8 8 is to 9. இப்ப ரெண்டும் மேட்ச் ஆகிக்கிருச்சு இல்லையா? அப்ப கீழ இருக்க டேர்ம நான் தொடாமவே வச்சுக்கலாம். இப்போ எனக்கு A is to B is to C என்ன 6 8 is to 8 is to 9. ஆனா அவங்க கொஸ்டின்ல கேட்டது வெறும் ஏவும் சியும் மட்டும்தான். அப்ப 6 is to 9 தான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எப்பயுமே பியும் பையும் மேட்ச் ஆயிருச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஆகலைன்னா நாம ஆக்கிக்கணும் அவ்வளவுதான். சரி இத நீங்க செய்யற நார்மல் இன்னொரு மெத்தட் இருக்குல்ல மேடம் அதுல செய்யுங்க அப்படின்னு சொன்னா நான் அதுலயும் செஞ்சு காமிக்கிறேன். A B C A is to B வந்து 3,4 B is to C வந்து 8,9. இப்போ இது என்ன வரும் 4 இங்க வரும் 8 இங்க வரும் 9 நாங்க 36 என்னாங்க 24 சாரி என்னாங்க 32 வெயிட் பண்ணுங்க என்னாங்க 32 எம்மூனா 24. இப்போ இதை இப்படியே போட முடியாது ஏன்னா இது வந்து இன்னும் நம்ம கேன்சல் பண்ண முடியும் இல்லையா? அப்போ இதை நான் ஒரு நிமிஷம் இதை வந்து ஃபுல்லா நான் வந்து கேன்சல் பண்ணவும் செய்யலாம். கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் A is to சியோட வேல்யூ மட்டும் எடுக்கலாம். ஆனா எனக்கு எப்படியோ இது எவ்வளவு கேன்சல் பண்ணாலும் நான் ஏவும் சியை மட்டும் தான் எடுக்க போறேன். அதனால B எதுக்கு நான் வந்து ஏசியோட வேல்யூவை மட்டும் ரெடியூஸ் பண்ணா போதும் இல்லையா? 24:36. இப்போ இதை நான் என்ன பண்ணலாம் 2 2ஆ நீங்க அடிச்சுக்கிட்டே வந்தாலும் சரி நான் டைரக்டா வந்து 12ஆல அடிக்க போறேன். 12 2 12 24 3 12 36. அப்ப 2:3 தான் A is to C யோட வேல்யூ. இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல போடும்போது 6:9 வந்துச்சு இல்லையா? அதில் நம்ம ஒன்று பண்ணாம விட்டுட்டோம். இது கீழே இதை இன்னும் சுருக்காம விட்டுட்டோம் இல்லையா? சுருக்குனா என்ன வரும் 3ஆல சுருக்குனா 2 இதை வந்து திரும்ப 3ஆல டிவைட் பண்ணா 3ன்னு தான் வரும். அதை நீங்க மாத்திக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல 2:3 இன்னும் கொஞ்சம் சுருக்கிக்கோங்க. சரியா? அதான் A is to வேல்யூ. இங்கேயும் A is to B C யோட வேல்யூ 2:3 கிடைச்சிருச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி இன்னொரு மெத்தடும் இதுல செய்யலாம். அப்படின்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் இன்னும் சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும். செகண்ட் சம் பாருங்க. A is to B இது கேபிட்டல் A கொடுப்பாங்க ஸ்மால் A கொடுப்பாங்க எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. அடுத்து அதே மாதிரி B is to C 4:5 எனில் C is to A எவ்வளவு இதுதான் கொஸ்டின். இப்போ ஏயும் பியும் எடுத்து எழுதிக்கோங்க 2:3 பியும் சியும் 4:5. இப்போ நான் 3 எதால பெருக்கினாலும் எனக்கு 4ஆ மாறாது. 4 எதால பெருக்கினாலும் 3ஆ மாறாது. அப்ப ரெண்டையுமே பெருக்கி தான் ஆகணும். ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன பண்றேன் இதை 4ஆல பெருக்கிறேன் இதை நான் 3ஆல பெருக்கிறேன். அப்ப இங்கேயும் 4 இங்கேயும் 3.
இப்போ என்ன வரும்? 4 2 8 இஸ்டு 3 12. இங்க 4 3 12 இஸ்டு I 3 15. அப்ப என்ன கிடைக்கும்? A இஸ்டு B இஸ்டு C இஸ் ஈக்குவல் டு 8 இஸ்டு 12 இஸ்டு 15. எனக்கு இதுல C இஸ்டு A கேக்குறாங்க. கொஸ்டினை நல்லா கவனிக்கணும். போன சம்ல A இஸ்டு Cன்னு கேட்டாங்க. இதுல C இஸ்டு A எதை ஃபர்ஸ்ட் கேக்குறாங்களோ அதைத்தான் நம்ம ஆன்சர்ல எழுதணும். அப்போ C வேல்யூ எவ்வளவு? 15. A வேல்யூ எவ்வளவு? 8. இதுக்கு மேல அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப இதோட முடிச்சுக்கணும். இதுதான் ஆன்சர். கீழே ஆப்ஷன்ல 8:15 இருக்கும். ஏன்னா டக்குன்னு CA, AC எல்லாம் ஒண்ணுதானேன்னு சொல்லி நம்ம 8 ஏவோட வேல்யூ 8, சியோட வேல்யூ 15 கொடுத்துருவோம். ரேஷியோல சினா சி வேல்யூ தான் இருக்கணும். ஏனா ரெண்டாவது ஏ வேல்யூ இருக்கணும். அதான் கவனமா பார்த்துக்கோங்க. நிறைய வாட்டி இதுல மிஸ்டேக் பண்ணவங்க இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். டைப் 8. இதுல பாருங்க, A/3, B/4, C/5. சரியா? எனில் A/B/C எவ்வளவு? இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டேர்ம் கொடுத்துட்டாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் மாடல் செய்யும் போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஏபிசியோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இப்படி கொடுத்தா அப்படியே அதுக்கு கீழே இருக்க வேல்யூ தான் அதோட வேல்யூன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 5. அவங்க கேட்டிருக்கிறது A/B/C தான். அப்படியே டைரக்டா 3, 4, 3:4:5ன்னு போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் வேல்யூ. புரியுதா? இந்த மாதிரி சிம்பிளாவும் சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே ஓவர் திங்க் பண்ணியே பழகிட்டோம் இல்லையா? அதனால இப்படியெல்லாம் கேட்பாங்களான்னு சொல்லிட்டு இந்த சம்மை எப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண முடியுமோ கன்ஃபியூஸ் பண்ணி தப்பான ஆன்சர் போட்டு வருவோம். அப்படி பண்ணாதீங்க. கவனமா இருங்க. சிம்பிளான சம் நிறைய டைம் வரும். அதை ஈஸியா ஸ்கோர் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஏபிசி அந்த மாதிரி 3 தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதுலேயும் நம்ம ஏபிசிடி அப்படின்னு எல்லாமே இத்தனையும் வந்துச்சுன்னா எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, இன்னொரு சம் சொல்லிடுறேன். இந்த டைப் 8ல இன்னொரு மாடல் எப்படி வரும் அப்படின்னா, இதெல்லாம் எப்படின்னா நீங்க அந்த ஏபிசிடி எல்லாம் போடாமவே டைரக்டா சிம்பிளா ஆன்சர் கண்டுபிடிக்கிற மெத்தடுகள். A/B வந்து 8:15, B/C 5:8, C/D 4:5 எனில் A/D எவ்வளவுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தா நம்ம நார்மலா எப்பயும் செய்யற 2 மெத்தட்லயும் செய்யவும் செய்யலாம். ஆனா இந்த ஃபார்மேட் வந்தா நல்லா பார்த்துக்கோங்க. ABBCCDன்னு கொடுத்துட்டு கடைசியில ஏவும் டியும் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஈஸியான ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. எப்படின்னா A/Bனாலே என்ன அர்த்தம்? A/Bன்னு தானே அர்த்தம். B/Cன்னு அர்த்தம். இது C/Dன்னு தானே அர்த்தம். இப்போ இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா என்ன ஆகும்? BB கேன்சல் ஆயிரும், CC கேன்சல் ஆயிரும். எனக்கு ஃபைனலா A/Dன்னு கிடைச்சிருமா? இந்த A/D தானே A/D. அதைத்தானே கேட்குறாங்க அவங்க. அப்ப இந்த ஃபார்முலா இந்த மெத்தட்ல நம்ம இந்த ஃபார்மேட் கேட்டா போட்டுறலாம். அப்ப வேகமா போடலாம் சம். இப்ப பாருங்க, A/B எவ்வளவு? 8/15. நீங்க உடனே நான் A/D தானே எனக்கு வேணும். நான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். இங்க A வேல்யூ 8, இங்க கடைசியில D வேல்யூ 5 கொடுத்துருக்காங்க. 8:5 அப்படின்னு போட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு கிடைக்கிறது தான் A/D. அதனால அந்த வேல்யூவெல்லாம் எடுத்து நீங்க போடணும். இன்ட்டு 4/5. இப்போ இது எப்படி கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. இதுவும் கேன்சல் ஆகுது. இதுவும் கேன்சல் ஆகுது. ஃபைனலா எனக்கு கிடைக்கிற வேல்யூ 4. இங்க மேல 4 மட்டும் இருக்கு. இங்க கீழே 15 மட்டும் இருக்கு.
4:15ன்றது தான் A/Dயோட ஆன்சர். புரியுதா? நீங்க ஓவர் திங்க் பண்ணி, இங்க ஏவோட வேல்யூ 8 இருக்கு. டியோட வேல்யூ 5 இருக்கு. அப்ப 8,5 அதான் ஆன்சர்ன்னு போயிறக்கூடாது. மல்டிப்ளை பண்ணும்போது தான் எனக்கு இதெல்லாம் கேன்சல் ஆகி மிச்சம் கிடைக்கிறது A/D. ஓகேவா? இந்த 2 சம்மும் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஈஸியா ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். ஆனா வந்து அதுல ஒரு சின்ன சின்ன அந்த ஃபார்மேட்ல வந்தா மட்டும் தான் இத இப்படி போட முடியும். இப்ப இந்த இடத்துல A/Dக்கு பதிலா A/Cயோ, B/Dயோ எது கேட்டிருந்தாலும் இத நம்ம போட முடியாது. ஓகேவா? இது ஒரு டைப். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. டைப் 8 வரைக்கும் முடிஞ்சிருச்சா? இப்போ டைப் 9 பார்க்கலாம். சாரி, இது டைப் 10ன்னு நெனைக்கிறேன். எனக்கு எத்தன டைப் போட்டேன்னு ஞாபகம் இல்ல. செக் பண்ணிக்கோங்க. டைப் 9ஆ 10ஆன்னு அதுக்கேத்தாப்ல மாத்திக்கோங்க. இதுல ஒரு ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. A/B is equal to 2:3. B/C is equal to 4:5. C/D is equal to 6:7. எனில் A/B/C/D எவ்வளவு? இதுதான் கொஸ்டின். நம்ம ஏபிசி வரைக்குமே வச்சு இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ 4மே கேட்டிருக்காங்க. இப்ப 4மே கேட்டா எப்படி போடுறதுன்னா, நான் வந்து இதுக்கப்புறம் செகண்ட் மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். 2ம் பண்ணிட்டே இருந்தா ரொம்ப லேட் ஆகும். பாருங்க. செகண்ட் மெத்தடு ஏ, பி, சி, டி எல்லா வேல்யூவும் இதில அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் A/B 2:3. அடுத்து B/C 4:5. அடுத்து C/D வந்து 6:7. புரியுதா? இப்போ 2 டேர்ம் வந்து காலியா இருக்கே! அப்டின்னா என்ன சொல்லணும்? அப்பயும் அதே தான். இந்த 2 டேர்ம் பக்கத்துலயும் வெறும் 3 தானே இருக்கு. அப்ப 2லயுமே 3, 3ன்னு போட்டுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல 5 இருக்கு பக்கத்துல. அதனால 5. ஆனா இதுக்கு இந்த பக்கம் இருக்கிற எம்ப்டி ஸ்பேஸ் பக்கத்துல என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்ப இங்க 4. இப்ப இங்க 2மே காலியா இருக்கு. ஆனா அது 2 பக்கத்துலயுமே 6 மட்டும் தான் இருக்கு. அப்ப ஃபுல்லா 6 போட்டுக்கணும். இவ்வளவுதான். இப்ப ஃபில் பண்ணியாச்சா? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 15, 15 7 105 இஸ்டு 5 15, 15 6 90. 4 12, 12 6 72. 4 2 8, 8 6 48. இப்போ இதுதான் A/B/C/D யோட வேல்யூ. 3 கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி 4க்கும் போடணும். என்னன்னா, அந்த வேல்யூ பக்கத்துல இருக்க நம்பர எடுக்கிறதுல இதுல கொஞ்சம் வந்து அது பக்கத்துல என்ன இருக்கோ அந்த நம்பர மட்டும் அப்படி அப்படியே எழுதி விட்டுக்கோங்க. இப்ப இத இன்னும் கொஞ்சம் நான் சுருக்க முடியும் இல்லையா? இத நான் இப்ப சுருக்குறேன். எல்லாத்தையும் டிவைட் பண்ற நம்பர் என்னது? 3. 3ஆல நான் இத அடிச்சேன்னா, எனக்கு எப்படி கிடைக்கும்? 16 இஸ்டு 24 இஸ்டு 30 இஸ்டு 35 அப்படின்னு கிடைக்கும். இவ்வளவுதான். இதுக்கு மேல இது சுருக்க முடியாது. அப்ப A/B/C/D யோட வேல்யூ இதுதான். புரியுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. இதே மாதிரி 4 இருக்கிற மாதிரி ஒரு மெத்தடு. ABCD அந்த மாதிரி 4 இருக்கிறது தான். ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா. இப்போ A/B வந்து கொஸ்டின் பாருங்க. 1:2 1/2 இஸ்டு 3/8. அதே மாதிரி B/C is equal to 1/3 இஸ்டு 5/9. C/D is equal to 5/6 இஸ்டு 3/4. எனில் A/B/C/D என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நார்மலா ABCD அப்படின்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணிடலாம்? அந்த 4 வேல்யூவும் போட்டு பக்கத்துல இருக்க நம்பர அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு போயிடலாம். இப்படி கொடுத்தா என்ன பண்ணணும்? அப்படின்னா
இப்படி குடுத்தா, நீங்க வந்து அதுக்கு முன்னாடி அந்த இந்த மாரி பின்னமா இருக்கிறத நீங்க நார்மல் A:B:C:Dக்கு கொண்டு வரணும். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்ப A:B இருக்குல்ல 1/2 3/8ன்னு இருக்கு இல்லையா? இத அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணணும். குறுக்கு பெருக்கல்னா ஃபர்ஸ்ட் இந்த 8யும் 1யும் மல்டிப்ளை பண்ணணும். 8 3 2 6 புரியுதா? இதே மாரி அடுத்தத பண்ணுங்க உங்களுக்கு புரிஞ்சிரும். 1/3 இது 5/9 ஃபர்ஸ்ட் இத மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 9 அடுத்து இத மல்டிப்ளை பண்ணணும். 5 3 15 இப்போ C:A. C வேல்யூ எவ்வளவு? சாரி C:D கண்டுபிடிக்கிறோம். 5/6 இங்க 3/4 ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. 5 20 இத மல்டிப்ளை பண்ணா 6 3 18 இப்ப இத இங்கேயே நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறேன். அப்படின்னா தான் எடுக்கும்போது ஈஸியா இருக்கும். இத நான் 2ஆல சிம்பிளிஃபை பண்ணா 4:3 ஆயிரும். இத நான் 3ஆல சிம்பிளிஃபை பண்ணேன்னா 3:5 ஆயிரும். இத நான் வந்து 2ஆல சிம்பிளிஃபை பண்ணா 10:9 வந்துரும். இப்ப பாருங்க A:B, B:C, C:D எனக்கு 3மே கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சு. அப்ப ஈஸி தானே! அடுத்து நம்ம டைரக்ட்டா அந்த மெத்தட்ல போட்டுறலாம். இது மாதிரி பின்னமா குடுத்தா எப்படி நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தான் இத சொல்லிட்டு இருக்கேன். பின்னத்த குறுக்கு பெருக்கல் பண்ணி கீ வேல்யூவ ஃபர்ஸ்ட் வரணும். இந்த பக்கம் இருக்கிற அதாவது செகண்ட்லேருந்து கீழயும் ஃபர்ஸ்ட்ல இருக்க மேலயும் மல்டிப்ளை பண்றோம்ல, அது ஃபர்ஸ்ட் வேல்யூவா வரணும். அதுல கவனம் வேணும். சரி இப்ப A:B:C எனக்கு கிடைச்சிருச்சா? இந்த வேல்யூவ நான் எப்பயும் போல போட்டுக்க வேண்டியதான். A என்ன கிடைச்சுச்சு? A:B வந்து என்ன கிடைச்சுச்சு? 4:3ன்னு கிடைச்சுச்சு. திரும்ப B:C வந்து 3:5ன்னு கிடைச்சது. C:D வந்து 10:9ன்னு கிடைச்சது. இப்ப நான் அத எடுத்து போட்டுக்கலாமா? A:B:C:D. A:B எவ்வளவு? 4, 3. B:C வந்து 3, 5. C:D வந்து 10, 9. இப்ப இத நான் எப்படி இந்த எம்ப்டி வேல்யூலாம் ஃபில் பண்ணணும்? இந்த 3ய இங்க போட்டுக்கணும். திரும்ப 3ய போட்டுக்கணும். இப்ப இங்க பக்கத்துல இருக்க 5 இங்க போட்டுக்கணும். இந்த 3ய இங்க போட்டுக்கணும். இப்ப இங்க 10 இங்கேயும் 10. புரியுதா? இப்ப எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிட்டேன். இத ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி போடணும். அவ்வளவுதான். இப்போ 5 3 15 15 9 நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 135ன்னு கிடைக்கும். இப்ப இங்க 5 3 15 15 10 150. 3 9 9 × 10 90. திரும்ப 4 3 12 12 × 10 120. இப்ப இப்படி பெரிய நம்பரா வந்தாலே கண்டிப்பா அத சிம்பிளிஃபை பண்ண முடியும். இப்ப நான் இத வந்து என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் 5ஆல டிவைட் பண்றேன். ஓகேவா? எல்லாத்தையும் 5ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? இங்க போடுறேன் பாருங்க. நீங்க சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. 24 18 30 27 வரும். இப்போ இதையுமே நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி? எல்லாத்தையும் டிவைடட் பை 3 நான் போடலாம். அப்படி போட்டேன்னா எனக்கு 8:6:10:9 வரும். இதுக்கு மேல இத சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? 2ஆல பண்ணா 9 பண்ண முடியாது. 3ஆல பண்ணா 8 பண்ண முடியாது. அப்ப இதுக்கு மேல பண்ண முடியாது. இவ்வளோதான் வந்து ஆன்சர். A:B:C. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் நிதானமா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சீங்கன்னா ஈஸி தான். அவங்க வந்து பின்னமா எந்த வழியிலயாவது நான் A:B அந்த நார்மல் டிஜிட் வேல்யூவ கண்டுபிடிச்சிட்டேன்னா, அதுக்கப்புறம் இந்த காலம் மாதிரி இருக்கு இல்லையா? இதுல போட்டு நம்ம ஆன்ஸர கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாமா? டைப் 11. மாடல் பாருங்க. இதுல எப்படி குடுப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சம் 2A = 3B. 4B = 5C. எனில் A:C என்ன? அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்ப ஏற்கனவே இதுக்கு முந்தின மாடல்கள்ல நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி குடுத்தா AB வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. எப்படி கண்டுபிடிக்கணும்? இதுக்குள்ள இருக்கிறது தான் A வேல்யூ. Aவுக்கு நேரா இருக்கிறது. மிச்சம் இருக்கிறது B வேல்யூ.
புரியுதா? அப்ப இதுல இதுக்கு நேரா இருக்கிறது தான் வந்து B வேல்யூ. மிச்சம் இருக்கிறது C வேல்யூ. இப்ப என்ன இதுலருந்து இந்த டெர்ம்ல இருந்து என்ன கிடைக்குது? A is equal to 3, B is equal to 2ன்னு எனக்கு கிடைக்குது. இந்த டெர்ம்ல இருந்து B is equal to 5, C is equal to 4ன்னு கிடைக்குது. அப்ப எனக்கு A is to B, B is to C கிடைச்சிருச்சு. அப்ப இத வச்சு நான் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இது வரைக்கும் புரிஞ்சதா? கொஸ்டின்ல இருந்து நான் A, B, C, D, C வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணலாம்? நான் A, B, C இதுல போட்டுறலாம். A வேல்யூ 3, B வேல்யூ 2. திரும்ப B வேல்யூ 5, C வேல்யூ 4 போட்டேன். இப்ப இது என்ன வரும்? இங்கேயும் 2 வரும். இங்க 5 வரும். அப்ப 4 2 8, I 2 10, I 3 15. இதுதான் ஆன்சர். ஆனா அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா A is to C வேல்யூ என்னன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. A வேல்யூ 15, C வேல்யூ 8. அப்ப இது மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சா போதும். B வேல்யூ தேவையில்லை இந்த சம்முக்கு. புரியுதா? இந்த மாதிரி மெத்தட்லயும் கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் நம்ம வந்து ஏபிசியை கண்டுபிடிச்சிட்டு இந்த கடைசியில இந்த ஃபார்மேட்ல போடணும். இதுதான் சம். அந்த ஏபிசியே எப்படி கண்டுபிடிக்கிறோம் கொடுத்துருக்க டேட்டால இருந்து அப்படிங்கிறது தான் இதுல வந்து ட்ரிக்கு. இப்ப பாருங்க இன்னொரு சம் பார்த்துடலாம். இதுல 2a is equal to 3b is equal to 4c எனில் a is to b is to c எவ்வளவு? இப்ப இந்த மாதிரி கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 டேர்மையும் ஒரு டேர்மாவும் அடுத்து இந்த 2 டேர்மை திரும்ப ஒரு டேர்மா எடுக்கணும். இப்ப இதுல இருந்து எப்படி எடுக்கலாம்? 2a is equal to 3b. இப்ப இதுல a வேல்யூ இது, b வேல்யூ இது. a is equal to 3, b is equal to 2. திரும்ப இந்த 2 வேல்யூ எடுக்கிறேன். 3b is equal to 4c. அப்போ b வேல்யூ இதுல 4, c வேல்யூ வந்து இதுல 3. ஓகேவா? அப்ப எனக்கு a is to b, b is to c கிடைச்சிருச்சு. இப்ப நான் டைரக்டா abc இதுல போட்டேன்னா கொஸ்டின்ல abc தான் கேட்டிருக்காங்க. அப்படியே ஆன்சர் கிடைச்சிரும். பாருங்க a, b, c. a is to b எவ்வளவு? 3 is to 2. b is to c வந்து 4 is to 3. இந்த வேல்யூ அப்படி இங்க வந்துரும். இந்த வேல்யூ இங்க வந்துரும். நீங்க ஏரோ மார்க்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இப்ப உங்களுக்கு சொல்றதுனால நான் போட்டுட்டு இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் டைரக்டா பண்ணும்போது அப்படி அப்படியே வேல்யூ போட்டுக்கலாம். 3 2 6, 4 2 8, 4 3 12. இப்ப இதை நான் இன்னும் சுருக்க முடியுமானா முடியும். 2ஆல நான் சுருக்க முடியும். அப்ப 6 2 12, 4 2 8, 3 2 6. இதுதான் ஆன்சர். A is to B is to C ஓட வேல்யூ 6 is to 4 is to 3. புரிஞ்சதா? இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். டைப் 12. இதான் லாஸ்ட் டைப் இந்த பார்ட்ல. டைப் 12 பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் 30% of A is equal to 0.25 of B is equal to 1/5 of C எனில் A is to B is to C is equal to என்ன? பாருங்க இதை பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமா தெரியும். என்னடா இது ரொம்ப 30% of A, 0.25 of B, அது ஒன்று வந்து பெர்சன்டேஜ்ல இருக்கு, ஒன்று டெசிமல்ல இருக்கு, ஒன்று பின்னமா இருக்கு. இப்போ நம்ம இதை ஃபுல்லா எடுத்து எழுதிக்கிறோம். ஆஃப்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்? மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ 30%னா 30/100 ஆஃப் A அப்படின்னு அர்த்தம். 0.25% ஆஃப் B. இப்ப பாருங்க இது மட்டும் தான் பெர்சன்டேஜ், அதனால 30/100 ஏன்னு போட்டிருக்கேன். இது வந்து வெறும் 0.25 ஆஃப் பின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது பெர்சன்டேஜ் கிடையாது ஆல்ரெடி.
இது நார்மல் டிஜிட் நம்பர். ஒரு 0.25 மட்டும் தான். இப்ப 0.25ஆவே இருந்துச்சுன்னா, எனக்கு டிவைட் பண்றதுக்கோ, மல்டிப்ளை பண்ணவோ கஷ்டமா இருக்கும். இப்ப இத நான் என்ன பண்ணலாம்? இத வந்து நான் ஹோல் நம்பரா மாத்தணும்னா, மேல ஒரு 100ஆலயும், கீழ ஒரு 100ஆலயும் நான் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அப்ப இந்த 0.25 எப்படி மாறும்? மேல வெறும் 25ஆ மாறிரும். கீழ ஒரு 100 வந்துரும். நான் இந்த மாரி எழுதிக்கலாமா? உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. 0.25 அப்படிங்கிறத வெறும் ஹோல் நம்பரா மாத்துறதுக்காக மேல ஒரு 100 கீழ ஒரு அப்ப மேல வெறும் 25ஆ மாறிரும். கீழ 100 ஆயிரும். இங்க 1/5 ஆஃப் சின்னு தான் குடுத்துருக்காங்க. அதுல ஒண்ணும் பெருசா எதுவும் மாத்த தேவையில்ல. அப்படியே எடுத்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மேட்டுக்கு நான் எழுதிக்கிறேன். எழுதிட்டு அடிக்கிறதெல்லாம் அடிச்சுருவோம். இப்ப இத அடிச்சா என்ன வரும்? 1/4ன்னு வச்சுக்கலாமா? 1/4 அப்ப 3/10a 1/4b 1/5c அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. இப்போ மேல இங்கெல்லாம் 1, 1, 1ன்டே இருக்கு. இங்க மட்டும் தான் 3 இருக்கு மேல. அப்ப அதையும் நான் 1ஆ மாத்திட்டேன்னா, எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அப்ப மேல நான் 1ஆ மாத்திட்டேன்னா, எனக்கு a பை சம்திங், b பை சம்திங், c பை சம்திங்ன்னு கிடைக்கும். அப்படியே அந்த கீழ இருக்க வேல்யூவ தான் அதுக்குரிய வேல்யூவா நான் ஈஸியா எடுத்துக்க முடியும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? பாருங்க எப்படி பண்றோம்ன்னு. இப்போ நான் இந்த 3ய கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்றேன்னா, கீழ எல்லா டெர்ம்லயும் ஒரு 3ஆல நானு மல்டிப்ளை பண்றேன். அப்பதான் என்ன ஆகும்? 3, 3 கேன்சல் ஆயி இங்க 1 ஆகும். புரியுதா? ஆனா இங்கேயெல்லாம் அப்படி வந்து கேன்சல் பண்ண எதுவும் இல்லாததுனால, இந்த டெர்மோட இது ஆட் ஆயிக்கணும். ஆட் ஆகும்னா எப்படி ஆகும்? 1/10a இஸ் ஈக்குவல் டூ 1 நான் முன்ன 12 12b 1/15c மாறிரும். இப்ப இது வரைக்கும் புரியுதா? உங்களுக்கு திரும்ப எழுதுறேன் பாருங்க. இப்ப இது எப்படி மாறிரும்? a 1/10ன்னா a/10ன்னே நான் எடுத்துக்கலாம். 1/12bனா b/12ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 1 இன்டு b தான். இது c/15 இப்படி கிடைச்சிருச்சா எனக்கு? எனக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டுக்கு நான் எப்படியாச்சும் கொண்டு வந்துரணும். அப்படி கொண்டு வந்துட்டாலே என்ன பண்ணலாம்னா, ஈஸியா நான் வந்து அதுலருந்து ஆன்ஸர கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஃபார்மேட்ல குடுத்தா, அதுக்கு கீழ இருக்க வேல்யூ தான் அதோட வேல்யூ. அப்ப a 10 b 12 c வந்து 15. கொஸ்டின் என்ன கேட்டாங்க? a இஸ்டு b இஸ்டு c தானே கேட்டாங்க. அப்போ 10 இஸ்டு 12 இஸ்டு 15. இதுக்கு மேல பண்ண முடியுமா? முடியாது. 3யும் காமனா டிவைட் பண்ற டெர்ம் கிடையாது. அப்ப இவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா? இதெல்லாம் கொஞ்சம் அடுத்த லெவல் மாடல். கொஞ்சம் யோசிச்சு நீங்க பண்ண வேண்டியிருக்கும். நம்ம போக போக டைப் கூட கூட நம்ம வந்து கொஞ்சம் டிபிகல்ட்டான சம்ஸ் தானே போட்டுட்டு இருக்கோம். இதுல இன்னொரு சம் பாருங்க. a இஸ்டு b இஸ்டு c is equal to 2:3:4 எனில் a by b b by c சாரி இங்க வந்து இஸ்டு c by a is equal to என்னன்னு கேக்குறாங்க. புரியுதா? உடனே நம்ம வந்து ரொம்ப ஓவர் திங்க் ரொம்ப அறிவாளித்தனமா யோசிச்சு பிக்கு கேன்சல், சி கேன்சல், ஏ கேன்சல் எல்லாம் கேன்சல் ஆயிருச்சு. ஆன்சர் 1 அப்படின்னு போட்டு போயிடக்கூடாது. சரியா? அவங்க இந்த ஃபார்மேட்ல இத போட்டு எனக்கு அடிச்சு குடுங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்போ இத அப்படியே எழுதுங்க. a by b என்னது? 2/3. 3/4. இது என்னது? 4/2. இந்த ஃபார்மேட்ல எழுதிட்டோம். இப்போ கொஸ்டின்ல கேக்குறது வந்து a இஸ்டு b இஸ்டு c. அப்ப மேல இருக்கிற a, b, cன்னு வேல்யூ இருக்கு இல்லையா? 2:3:4 அத மட்டும் எடுத்து ஆன்சர்ன்னு போட்டுற முடியுமா? முடியாது. கீழேயும் A, B, Cலாம் இருக்கு. அப்ப எத நம்ம எடுக்க முடியும்? இந்த மாதிரி வந்துட்டாலே எனக்கு மேல இருக்க டெர்ம் அதாவது ABC மட்டும் வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கீழ இருக்க டெர்ம் எல்லாம் ஈக்குவல் பண்ணணும். ஒரே டெர்மா மாத்திட்டேன்னா, எனக்கு மேல இருக்கிறத அப்படியே A:B:Cன்னு எடுத்துக்கலாம். அப்ப ஒரே டெர்மா கீழ இருக்கிறத மாத்தணும்னா என்ன பண்ணணும்? LCM எடுக்கணும். புரியுதா? இப்ப இதுக்கு நான் LCM எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? பாருங்க. கீழ என்னென்ன வேல்யூ இருந்துச்சு? 3, 4, 2ன்னு இருந்துச்சு. இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன் அப்படின்னா 2ஆல எடுத்துக்கிறேன். 3 2 2 4 1
திரும்ப இப்ப இதுக்கு மேல அத பண்ண முடியாது. அப்ப இப்படியே எடுத்துக்கலாம். என்ன வரும்? 2 6 6 2 12 12 தான் எல்சிஎம். அப்ப 3 வேல்யூக்கும் சேர்த்து பாருங்க இந்த வேல்யூ என்னன்றத நான் எழுதிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வேல்யூ வந்து 2/3 2/3 இஸ்டு 3/4 இஸ்டு 4/2ன்னு இருந்துச்சு. இப்ப கீழ இந்த 3, 4, 2க்கு தான் நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சு 12ன்னு கொண்டு வந்துட்டேன் காமனா. இப்போ இந்த எல்சிஎம் இப்ப கீழ 12னா இப்ப முன்னாங்கா 12 அப்ப மேலேயும் 4ஆல. கீழ 4 12 அப்ப மேலேயும் 3ஆல. கீழ இங்க 2க்கும் 12க்கும் 6 அப்ப மேல 6ஆல. இப்படி நான் டிவைட் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் எல்சிஎம், ஹெச்சிஎஃப்லயே சொல்லிக் குடுத்துட்டேன். நீங்க அத பார்க்காதவங்க பார்த்துட்டு வரணும். அதனால தான் நான் பேசிக் இப்ப புக்ல வந்து சிலபஸ்ல கூட அவங்க ஆர்டர மாத்தி மாத்தி குடுத்துருக்கலாம். ஆனா நான் வந்து பேசிக்கா எந்தெந்த டைப்லாம் நீங்க முடிச்சா, அதாவது எந்தெந்த டாபிக்லாம் நீங்க முடிச்சா அடுத்த டாபிக் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஆர்டர்ல தான் எடுத்திருப்பேன். அதனால பிளேலிஸ்ட்ல போய் நீங்க ஆர்டர் வைஸா பாருங்க. இப்போ 4 2 8 3 9 6 24 இப்ப எனக்கு கிடைச்சிருச்சா? எல்லாத்துக்கும் கீழ வந்து 12 தான் அப்டின்னும்போது, நான் மேல இருக்க வேல்யூவே A:B: Cயா எடுத்துக்கலாம். ஏன்னா, அத அப்படியே நான் வந்து அவங்க அதானே கேட்டுருக்காங்க. A/B எல்லாத்தையும் காமன் டெர்மா மாத்தணும். அப்ப மாத்திட்டா எனக்கு அவங்க கேட்ட A/B, B/C, C/A கிடைச்சிரும். மேல இருக்க வேல்யூ எவ்வளவு? 8:9:24 அப்படிங்கிறது தான் ஆன்சர். காமனா கீழ இருந்தா நம்ம மேல இருக்க வேல்யூவ மட்டும் எடுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி சம்ஸ் தான். இன்னமும் போக போக இத விட கொஞ்சம் சம்ஸ் எல்லாமே டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஓகேவா? இதுல இப்போ இந்த மாடல் வந்து இதோட முடிஞ்சது. இந்த பார்ட்டு. இன்னமும் ஒரு 2 பார்ட் வரைக்குமே இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்கும். கொஞ்சம் அடுத்தடுத்து கொஞ்சம் டஃப்பான மாடல்லாம் நம்ம பார்ப்போம். அதனால பேசிக் மாடல்லாம் நல்லா பார்த்துட்டு அடுத்த சம் வரும்போது வாங்க. அதனால தான் நான் 2 நாள், 3 நாளைக்கு ஒரு தடவ தான் மேத்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மேத்ஸ் வந்து நீங்க வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். டெய்லி வீடியோ போட்டா உங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுக்க டைம் இருக்காது. அதனால தான் ஒரு 2 டேஸ், 3 டேஸ் டைம் குடுத்துட்டுருக்கேன். ஏன்னா, அப்பதான் அத கவர் பண்ணிட்டு அடுத்ததுக்கு வருவீங்க. இல்ல சும்மா வர்றதுனால எந்த யூஸும் இல்ல. ஓகே. சேனல கன்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கால் ஃபார் வர்றதுக்குள்ள எல்லா டாபிக்கும் இதுல மட்டும் கிடையாது. தமிழ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருவோம். ஒன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் ஃபார் வந்த உடனே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருவோம். அதுல யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லயோ, இல்ல டெலகிராம் சேனல்லயோ ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல இருக்கும். அதுல ஏதாவது ஒண்ணுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல தான் டெஸ்ட் பேட்ச்ச வந்து ஃபாலோ பண்ண போறோம் கன்டினியூஸா. ஓகே. தேங்க் யூ. உங்களுக்கு நம்மளோட இது பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்களோ, அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுங்க. அவங்களும் ஃபாலோ பண்ணட்டும். தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.